மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பங்குனி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரித்து வருகிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் பகவானின் சேர்க்கையும், சுகஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மற்றும் மார்ச் மாதம் 30ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மற்றும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் அதனை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்க போகின்ற பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றி உண்டாகும். பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். உங்கள் ராசியில் சனி பகவானின் சஞ்சாரத்தால் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். சிலர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் ஏற்படும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும். இருந்தாலும் இந்த மாதத்தில் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமான வரை உறவினர்களோடு அளவோடு பேசிக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கு இடையேவும் சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். இருந்தாலும் பணி சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். இருந்தாலும் இந்த மாதத்தில் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஷேர் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது இந்த மாதத்தில் நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்கும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் பெயர்ச்சி அடைய இருப்பதால் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் புதிய தொடர்புகள் ஏற்படும். திறமை வெளிப்படும். பல வகைகளிலும் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும். செவ்வாய் பகவானின் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படும். உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். சுப செலவுகளும் ஏற்படும். மார்ச் மாதம் 30ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும். செலவு அதிகரிக்கும். தேவையான பண வசதி உங்களுக்கு இருக்கும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் கும்பராசியிலிருந்து மீனராசியில் பெயர்ச்சி அடைய இருப்பதால் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளில் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டி இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவதற்கு முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவடையும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மை தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் பகவானின் சேர்க்கையால் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவிற்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். இடமாற்றமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறையும். வீண் அலைச்சல், வீண் பயம் குறையும்.
அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சாமர்த்தியமாக வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம். பண வரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும். வாகன யோகமும் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அவிட்டம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவானால் உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்தவர் பிரச்சனைகளில் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு எதிர்மறையான நிலையையே உருவாக்கும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்து சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணையுடன் நண்பர்களுடன் இணக்கமான நிலை ஏற்படுத்தும். நிதானமாக இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியம். முயற்சி ஸ்தானத்திற்கு சனி பகவான் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். தொழிலில் கவனமாக செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். கேது பகவானால் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குரு பகவானின் பார்வைகளால் மாற்றம் உண்டாகும். உடல்நிலை, செல்வாக்கில் ஏற்பட்ட நெருக்கடி, சங்கடம், பாதிப்புகள் விலகும். இருந்தாலும் இந்த மாதத்தில் வார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் நன்மை தருவதாக அமையும். அலுவலக பணியில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரவிற்கு தடை இருக்காது. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் வார்த்தைகளிலும் சில சங்கடங்கள் ஏற்படும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியிலிருந்து 3, 10ஆம் இடங்களில் பதிவதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட வேலை நடக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். விரயஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கிர பகவானால் உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அனைத்திலும் புதிய பாதை தெரியும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது. குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உடல் நிலையிலும் மனநிலையிலும் ஏதேனும் ஒரு சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் ஏதேனும் சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவானின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களுக்கு உண்டாவதால் உடல் நிலையில் ஏற்படும் பாதிப்புகள் விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடைவதாக இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையும். நேற்று எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இந்த மாதத்தில் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதால் சங்கடங்கள் நெருங்காமல் போகும். சிறு வியாபாரிகள் ஒவ்வொரு அடியையும் இந்த மாதத்தில் கவனமாக எடுத்து வைப்பது அவசியம். பணியாளர்களும் வழக்கமான வேலையில் மட்டும் ஈடுபடுங்கள். நன்றி, வணக்கம்.